ஒரு மனிதனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சில ஆசைகள் இருக்கும், சில எண்ணங்கள் இருக்கும். வாழ்க்கையிலே நான் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், வாஞ்சை இருக்கும். ஆனால் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட அந்த வேத சத்தியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாம் ஆதியாம புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம், 29வது அதிகாரத்தில் அந்த 20வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே யாக்கோபை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு லேயாளை திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஒரு வாஞ்சையோடு, ஒரு ரொம்ப ஆசையோடு இந்த நம்ம பார்க்குறோம். ஆதியாமம் 29வது அதிகாரம் 20 முதல் 28 வசனங்களில் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே அப்படியாக அவர் ராகேலை திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆசையோடு இருக்கிறார். ஆனால் அவருடைய மாமா என்ன பண்ணுறாருன்னா, லேயாளை திருமணம் பண்ணி கொடுத்துட்டார். ஆனால் அந்த ராகேலுக்காக யாக்கோபு என்ன பண்ணார்னா, 7 வருஷங்கள் அவர் என்ன செஞ்சார்னா வேலை செய்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம், 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 7 வருஷம் என்ன செஞ்சிருக்காருன்னா வேலை செஞ்சிருக்காரு. அவள் மேலிருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக என்ன செஞ்சுக்குன்னா தோண்டி இருக்கிறது. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ராகேலை திருமணம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை அவர் மேலே என்ன செஞ்சுன்னா அதிகமாக காணப்பட்டதுனால 7 வருஷம் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க மாமா. அந்த 7 வருஷம் எப்படி தோண்டிருக்குன்னா கொஞ்ச நாளாக அவருக்கு என்ன செஞ்சுருக்கு தோண்டினது. அப்புறம் அவர் ராகேலை திருமணம் பண்ணி கொடுக்கல, லேயால திருமணம் பண்ணி வச்சிட்டாரு. அவர் மாமா கிட்ட போய் சண்டை போடுறாரு, எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ராகேலை மறுபடியும் என்ன செய்கிறேன், உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன், இந்த லேயாளுக்குரிய 7 நாளை நீ என்ன செய்யணும், அதை நிறைவேற்று, இவளையும் நீ மனைவியாக்கிக்கொள் என்று சொன்னார். அப்போ மாமா இன்னொரு கண்டிஷன் போகிறாரு, நீ ராகேலுக்காக இன்னும் ஒரு 7 வருஷம் என்ன பண்ணணும், நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா, யாக்கோபு என்ன பண்ணான்னா அதுக்கும் ரெடி ஆகிட்டாரு. நீங்கள் எப்படியாவது எனக்கு ராகேலை மட்டும் என்ன செஞ்சாகணும், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும், நான் எத்தனை வருஷம் வேணால் நான் என்ன பண்ணுறேன் செய்கிறதுக்கு, நான் எல்லாத்தையும் நான் செய்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொன்னார். இந்த சம்பவத்திலேருந்து, இந்த யாக்கோபியோட வாழ்க்கையிலேருந்து ஒன்று அறிந்து கொள்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை மேலே ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த மனுஷன் அதற்காக எதையும் செய்வதற்கு என்ன பண்ணுறான்னா தயாராக இருக்கிறான். 7 வருஷம் வேலை செஞ்சது கஷ்டமாகவே தெரியல, பெரிய இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் தோணலை. கொஞ்ச நாளாக என்ன செஞ்சதுன்னா தெரிந்தது, ஏமாற்றப்பட்டார். மறுபடியும் திருமணம் பண்ணுறாங்க, அதுக்கும் ஒரு 7 வருஷம் நீ வேலை செய்யணும்னு சொன்னார். யாக்கோபு கொஞ்சம் கூட சண்டை போடவே இல்லை. அது எப்படி நீங்கள் எனக்கு அநியாயம் பண்ணிட்டீங்களே, இப்படிலாம் நீங்கள் வந்து கேட்கலாமா, இதெல்லாம் நீங்கள் இப்படி செய்யலாமா என்று சொல்லி அவர் சண்டை போடலை, எதுவுமே பண்ணலை. சரி என்று சொல்லி என்ன பண்ணார்னா அதற்கு ஒத்துழைப்பு தந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் போனார். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் நினைத்தது ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு என்ன செய்கிறான்னா ஆயத்தமாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த அந்த காரியத்தின் மேலே ஒரு வாஞ்சை, ஒரு பெரிய விருப்பம், ஒரு அலாதி பிரியம் அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, மற்ற எல்லாவற்றையும் மறக்க செய்து இந்த ஒரே காரியத்தை நான் எப்படியாவது அதை நான் நடப்பிக்க வேண்டும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் உழைப்பு, அவனுடைய அந்த ஏமாற்றப்படுதல், இது எதுவுமே அந்த மனுஷனுக்கு என்ன செய்யலைன்னா ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அப்போ அந்த காலத்தில் யாக்கோபு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படியெல்லாம் வெயிலில் கஷ்டப்பட்டிருப்பார். இன்றைய நாட்களில் ஒரு வேலையை செய்வதற்கு நிறையா மிஷின்கள்லாம் வந்துருச்சு, வேலைகள் எல்லாம் சுலபம். ஆனால் அந்த நாட்களில் அப்படி இல்லை, ஆடு மாடை மேய்ச்சிருப்பார், ஒட்டகங்களை பார்த்துருப்பார், எல்லாவற்றையும் செய்யணும். சாதாரண காரியம் இல்லை, வனாந்தரமான இடம், வெயிலில், வேர்வையில், கஷ்டத்தில், உடல் சோர்வில், இதிலெல்லாம் இருந்திருப்பார். ஆனால் இதெல்லாம் அவருக்கு என்ன செய்யவே இல்லைன்னா ஒரு பொருட்டாகவே தெரியல. ராகேலை நான் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், நான் திருமணம் செய்ய வேண்டும், அந்த ஒரே வாஞ்சை இந்த 7 வருஷமும் அவருக்கு கொஞ்ச நாள் போனது போல் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் திருமணம் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 7 வருஷம், அதுவும் எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமான நாளில் தான் அவருக்கு இருந்தது. அதில் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்து மேலே வாஞ்சையும் ஒரு அலாதி பிரியமும் ஏற்படும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால்,
வேறு எந்த காரியமும், எந்த கஷ்டமும், எவ்வளவு அவமானங்களும், ஏமாற்றப்படுதலும், இது எதுவுமே அந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னா ஒரு பொருட்டே அல்ல. அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணக்கூடாத அளவுக்கு அவங்களுடைய எண்ணம் போயிடும். ஆனால் அவங்க எதை அடையணும்னு விருப்பப்படுறாங்களோ அதன் மேலே மாத்திரமே என்ன செய்யணும்னா நோக்கமாக இருக்கும். இன்றைக்கி நாம் தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாஞ்சைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த வாஞ்சைகளுக்காக நம்ம எதையெல்லாம் நம்ம செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா, எப்படிப்பட்ட காரியத்தையும் நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தேவ பிள்ளையோட வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். உலக மனிதனுடைய வாஞ்சை வித்தியாசமாக காணப்படலாம். நிறைய எண்ணங்கள், ஓட்டங்களில் அவங்களுக்கு வாஞ்சைகள் வரும், ஆசைகள் வரும், எல்லாமே வரும். ஆனால் கர்த்தரை அறிந்த, தேவனால் மீட்டு கொள்ளப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், சங்கீத புஸ்தகம் 91:14 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 91வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க, என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் அவனை நான் என்ன செய்கிறேன்னா விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும். அதான் சொல்ல பாருங்க, என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் அவனை நான் என்ன செய்வேன்னா நான் விடுவிப்பேன். ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய வாஞ்சை யார் மேலே அதிகமாக இருக்கணும்னா தன்னை தெரிந்து கொண்ட, தன்னை ரட்சித்த, ரத்தம் சிந்தி தன்னை மீட்டு கொண்ட தன்னுடைய தேவன் மேல் அதிகமான வாஞ்சையோடு கூட இருக்க வேண்டும். ஏசாயா 26வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26:8வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாக என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், உம்முடைய வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்களுடைய ஆத்துமா வாஞ்சையாக இருக்குது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாஞ்சை எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இயேசுவின் நாமமும் அவரை நினைக்கும் நினைவும் அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஆத்துமா வாஞ்சியோக இருக்கும். அங்கே 9வது வசனத்தை முதல் பகுதி எப்படி இருக்குது, என் ஆத்துமா இரவிலே உண்மை என்ன செய்யுதுன்னா வாஞ்சிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை யார் மேலே அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்மை தெரிந்து கொண்ட, நம்மை அழைத்த, நம்ம ரட்சித்த நம்முடைய தேவன் மேலே நமக்கு அதிகமான வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும்னா நிச்சயமாக நமக்கு இருக்கணும். சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம். இந்த 8ஆம் வசனம் சொல்லி பாருங்க, கர்த்தரை எப்போதும் என் முன்பாக நான் என்ன செஞ்சுருக்கேன் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்துக்கு இருக்கிறபடினா நான் என்ன செய்வதில்லை அசைக்கப்படும். அப்போ இங்கே சங்கீதக்காரனுடைய வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், கர்த்தரை எப்போதும் அவர் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் எதை செய்தாலும், எந்த காரியத்தை பண்ணாலும், எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் கர்த்தரை முன்பாக வைத்து அவர் என்ன செய்கிறார்னா எடுக்கிறார். ஏன்னா அவருடைய வாஞ்சையெல்லாம் யார் மேலே இருக்குன்னா கர்த்தர் மேலே இருக்கதான் நம்ம பார்க்குறோம். தாவீது அவர் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் அவர் கர்த்தரை நோக்கி எப்போதுமே அவர் துதித்து கொண்டிருந்தார், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். தன் சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது, ஆனால் தேவனையே அவர் என்ன செஞ்சார்னா தேடிக்கொண்டிருந்ததை நம்ம பார்க்குறோம். அவர் தாவீதின் சூழ்நிலை, தன்னுடைய குடும்பம் அவரை ஒரு பொருட்டாக நினைக்கல, தன்னுடைய சகோதரர்கள் அவர் ஒரு பொருட்டாக நினைக்கல, எல்லோருமே அவரை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை வீட்டில் இருக்க ஆடுகளை போய் மேய்ப்பது, ஆனால் தன் சகோதரருக்கோ இராணுவங்களில் போய் வேலை செய்வது. ஆனால் தாவீதுடைய வாஞ்சை யார் மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் தன்னை அழைத்த ஒரே தேவனாகிய ஆண்டவர் மேலே அவர் எப்படி இருந்தார்னா
அவர் வாஞ்சையோடு கூட அவர் இருந்தார். ஆகையினாலே கர்த்தர் அவர் வலது பாசத்தில் இருந்து அவரை அசையாதபடி அவர் என்ன செஞ்சார், காத்து கொண்டார். உங்களுடைய வாஞ்சையும் என்னுடைய வாஞ்சையும் தாவீதை போல கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். ஏன்னா தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். சவுலுக்கு முன்பாக செல்லும் பொழுது சவுல் பல முறை தாவீதை கொலை செய்ய முயற்சி செய்தார். ஈட்டிகளை வைத்து எறிந்தார், எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் எதுவுமே அவர் வாழ்க்கையில் பலிக்கலை. ஏன்னா தாவீது கர்த்தரையே நோக்கி என்ன செஞ்சார்னா வாஞ்சையோடு கூட தேடிக்கொண்டே இருந்தார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கலாம். இங்கேயும் அப்போஸ்தலர்ல சொல்லும் போதும் அந்த தாவீதினுடைய அதே அந்த வார்த்தையை தான் அங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. அவர் எப்படி இருக்கான்னு சொன்னால், கர்த்தரை எப்போதும் என் முன்பாக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா வைத்திருக்கிறேன். உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்குது? கர்த்தர் மேலே இருக்க உங்களுடைய வாஞ்சையும் என்னுடைய வாஞ்சையும் தாவீதை போல இருக்கணும். எப்போதும் கர்த்தரையே நம்ம முன்னாடி என்ன செஞ்சுட்டே இருக்கணும்னா நம்ம வைத்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய வாஞ்சையை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு யோசித்து பாருங்கள். உங்கள் கர்த்தர் மேலே உங்களோட வாஞ்சை எந்த அளவாக இருக்குது? கர்த்தருக்காக நான் வாஞ்சையோடு இருக்கிறேனா? கர்த்தர் மேலே என்னோடய வாஞ்சை அதிகமாக இருக்கிறதா? நான் கர்த்தர் மேலே நான் அதிக சிந்தையோடு இருக்கிறேனா? நீங்கள் யோசித்து பாருங்கள். தாவீது அப்படி தான் இருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். சில நேரத்தில் நம்மளை பார்த்து கேட்பாங்க, இப்படி சர்ச்சுன்னு இப்படி போயிட்டு இருக்கீங்களே, இயேசுன்னு இப்படி போயிட்டு இருக்கீங்களே, ஏன் இப்படி போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஒரு காரியம், ஒன்றுமே இல்லை, கர்த்தர் மேலே இருக்க அந்த வாஞ்சை. ஆலயத்துக்கு ஓரனால சில நேரத்தில் உலக ஜனங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, சர்ச்சுக்கு போனால் இவங்களுக்கு ஏதோ கொடுப்பாங்க போல், எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து காசு வருது போல், என்னென்னமோ காரியங்களை அவங்க பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் அவங்களுக்கே தெரியும் எப்படிலாம் காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் வெளியில் இருக்கும்போது அப்படிப்பட்ட எண்ணங்களோடு அவங்க இருப்பாங்க. ஆனால் நாம் ஆண்டவரை தேடி வருவது, ஆண்டவர் சமூகத்துக்கு வருவது ஒரே ஒரு காரியம், இங்கே வந்தால் காசு கிடைக்கணும் இல்லை, இங்கே வந்தால் நமக்கு அது கிடைக்கும், அது தருவாங்க, இது தருவாங்க, அப்படி இல்லை. கர்த்தர் மேலே இருக்க ஒரே ஒரு வாஞ்சையினால். அப்போ அந்த கர்த்தர் மேலே இருக்கிற அந்த வாஞ்சை நம்மளை இங்கே கொண்டு வந்து என்ன செய்யுதுன்னா சேர்க்குது. இல்லைன்னா நம்ம சாதாரணமாக யார் இப்படி வந்து நம்ம உட்காந்து இந்த இடத்துல இருந்து இந்த இப்படிலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா இருக்கவே மாட்டோம். அப்போ இந்த தேவன் மேலே இருக்கிற வாஞ்சையினால தான் நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோன்னா கூடி வந்திருக்கோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உலக ஜனங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படி என்று சொல்லி அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியில் போகலாம், இல்லை சினிமா தேட்டருக்கு போகலாம், படத்துக்கு போகலாம், என்னென்னமோ காரியங்களை அவங்க எண்ணங்களை போய் கொண்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள்லாம் இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படின்னா கர்த்தர் மேலே இருக்க வாஞ்சையினால் வந்திருக்கீங்கனால் ஒழிய வேறு ஒன்றும் அது உங்கள் இந்த இடத்துல என்ன செய்யலைன்னா கொண்டு வரவில்லை. அப்போ அந்த வாஞ்சை எப்படிப்பட்டிருக்கும்? ஏதோ கொஞ்ச நாள் கர்த்தர் மேலே எனக்கு வாஞ்சை ஒரு வைராக்கியமாக இருக்குது, ஆனால் எனக்கு போக 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 ஒரு தேஞ்சு போகிற நிலைமையாக இருக்குது. அப்படி இல்லை. தாவீது சொல்கிறா பாருங்கள், கர்த்தரை எப்போதும் என் கண் முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கேன், வைத்திருக்கேன். நான் ஆடு வைத்து கொண்டு இருந்த போதும் நான் என் கர்த்தரை நான் முன்பாக நான் வைத்திருந்தேன். நான் ராஜாவாக உட்கார்ந்த போதும் கர்த்தரையே நான் என்ன செய்கிறேன்னா முன்னாடி வைத்திருக்கிறேன். அதான் சங்கீதத்தில் சொல்கிறா பாருங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அப்படின்னா அவர் தான் என்னை மேய்க்கிறார், அவர் தான் என்னை நடத்துகிறார், நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார், புல்லுள்ள இடங்களில் என்னை நடத்துகிறார், என் ஆத்மாவை அவர் தேற்றுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கள் வந்தாலும் கர்த்தர் என்னை நடத்துகிறார், இவர் எல்லாவற்றையும் செய்தார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான், நான் கர்த்தர் மேலே வாஞ்சையாக இருக்கிறதுனால தான் இந்த ஆசீர்வாதங்கள் இந்த நன்மைகள் எல்லாமே எனக்கு என்ன செய்யுதுன்னா பின்னாடி வருகிறது. அதான் கடைசியாக சொல்கிறா பாருங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டில் நான் என்ன செய்வேன், நீடித்து நான் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்ன செய்யும், என்னை தொடரும். நான் எதை தேடியும் நான் ஓடி 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 ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் படுகிற சின்ன பிரயாசத்துக்கும் கர்த்தர் எனக்கு பெரிய பலன் என்ன செய்வார்னா கொடுப்பார். எதனால் அப்படின்னா நான் கர்த்தர் மேலேயே நான் என்ன செய்கிறேன்னா நான் வாஞ்சையாக இருக்கிறேன். உங்களுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்குது? உங்களுக்கும் சக மனிதர்களைப் போல நிறைய ஆசைகள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், நிறைய லட்சியங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் ரெண்டாவதாக வச்சுட்டு தாவீதை போல கர்த்தர் மேலே நீங்கள் அதிகமான வாஞ்சை வைங்க. மற்ற எல்லாம் உங்கள் பக்கம் கர்த்தர் வர்றதுக்கு என்ன செய்வார்னா உங்களுக்கு கிருபை செய்வார். இன்றைக்கு நம்ம உலகம் ஒரு அவசர உலகம், போட்டியான உலகம்,
கொஞ்சம் அசந்தான் நம்ம பின்னுக்கு தள்ளி போயிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த உலகத்திலையும் நாம் கர்த்தரை நம்ம முன்பாக நம்ம என்ன செய்யணும்னா வைக்க வேண்டும். தாவீது வாழ்ந்த காலத்திலையும் உலகம் பரபரப்பாக தான் இயங்கி கொண்டிருந்தது. சவுல் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தார், தன்னுடைய ராஜ்யத்தின் மேலே கவனம் வைத்திருந்தார். தாவீதை எப்படியாவது நம்ம அந்த ராஜஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது என்கிற நோக்கத்தில் அவர் எப்போதுமே அதே சிந்தையாக இருந்தார். ஆனால் தாவீதுடைய சிந்தை எப்படி இருந்துச்சுன்னா, ராஜா அரியாசனத்தில் உட்கார வேண்டிய அந்த சிந்தை இல்லை. அவர் ராஜாவை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் மேலே அதிகமான வாஞ்சை என்ன செஞ்சார்னா வைத்திருந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த உலகம் போகிற போக்கில் நம்ம வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உலகத்தாரை போல நம்ம எப்படி ஒரு லட்சியத்தை நம்ம அடைய வேண்டும், ஒரு காரியத்தை நம்ம செய்து முடிக்க வேண்டும், ஒரு நல்ல உயரத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் சற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அந்த காரியங்களை ரெண்டாவதை வச்சுட்டு தேவனை முதன்மைப்படுத்தணும் என்று சொன்னால் மற்ற எல்லாம் நம்மளை தேடி என்ன செய்யணும்னா வரும். தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டுட்டார். தாவீதை தான் நான் அடுத்த ராஜாவாக வர வேண்டும், அவனை வைக்க வேண்டும், அவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தீர்மானித்து விட்டார். அதற்காக ஒரு கோலியாத்துங்கிற ஒரு மனுஷனோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படியாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். யாருக்குமே அந்த மனுஷனோடு கூட சண்டை செய்ய அவனுக்கு தோணவே இல்லை. ஆனால் தாவீதுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு எண்ணம் வருகிறது. அவர் கோலியாத்தை முறியடிக்கிறார். ஜனங்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இதை பார்த்தோன்னே சவுலுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இனிமேல் நம்முடைய ராஜ்யம் நம்ம ஆளுகை இந்த இடத்துல என்ன செய்யாது போல நிலை நிற்காது போலங்கிற பயம் வந்தது. அந்த பயத்தினாலே ஒவ்வொரு முறையும் தாவீதை துரத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் தாவீது நமக்கு ஜனங்களுடைய பலன் கிடச்சிருச்சு, ஜனங்களுடைய இருதயத்தில் நம்ம இடம் பிடிச்சிட்டோம், ஜனங்கள் இனிமேல் நம்மளை தான் ராஜாவாக ஏற்படுத்திடுவாங்க, தீர்க்கதரிசியும் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு மெத்தனமான ஒரு எண்ணத்தில் இல்லை. இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய ஆத்துமா, அவருடைய எண்ணம் முழுவதுமே தன்னை தெரிந்து கொண்ட தேவன் மேலே அவர் என்ன செஞ்சார்னா வாஞ்சையோடு கூட அவரையே தேடிக்கொண்டிருந்தார். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், நீங்களும் இந்த பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீங்களும் பரபரப்பாக இயங்க வேண்டும். கொஞ்சம் அசட்டுத்தன்மையாக இருந்தாலும் நம்ம பின்னோக்கி போயிடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் சொல்லுகிற காரியம், கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்காரு, நான் கர்த்தரையே எப்போதும் என் முன்னாடி நான் என்ன செஞ்சிருக்கேன்னா நான் வைத்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போக வேண்டும். இந்த பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்க இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு படி முன்னேறி செல்ல வேண்டும் அப்படின்னா கர்த்தரை உங்கள் முன்பாக வைங்க. கர்த்தர் மேலே நீங்கள் வாஞ்சையாக இருங்க. தாவீதை போல கர்த்தரையே நீங்கள் தேடுங்க. மற்ற எல்லாம் உங்கள் பட்சத்தில் வருவதற்கு கர்த்தர் என்ன செய்வார்னா கிருபை செய்வார். தாவீது இப்படி ஒரு சின்ன பையனாக இருக்கான், அவனை யாருமே கண்டுக்கல, அவன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வருவான்னு யாரும் யோசிக்க கூட இல்லை. ஆனால் கர்த்தர் மேலே வைத்திருந்த அந்த வாஞ்சை, கர்த்தர் மேலே வைத்திருந்த அந்த பிரியம், அதெல்லாம் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சுன்னா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து என்ன செய்ததுன்னா நிறுத்தினது. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேலே அதிகமாக வாஞ்சையோடு இருங்க. கர்த்தரை அதிகமாக நீங்கள் தேடுங்க. அந்த வாஞ்சை உங்களை என்ன பண்ணுன்னா மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களை கொண்டு வந்து என்ன செய்வோம் உங்களிடத்துல வந்து சேர்க்கும். ரெண்டாவதாக ஒரு காரியம், 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29:8 வாசிக்கலாம். 29:8. சாரி, 1 நாளாகமம் 29:8. ரெண்டாவதாக பாருங்க, கர்த்தர் மேலே நம்ம வாஞ்சை இருக்கணும் முதலாவது. ரெண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும்னா இருக்கணும். இங்கே தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பொக்கிஷங்களை அவர் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார். அந்த 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொடுத்தார்கள். இதையெல்லாம் எப்படி கொடுத்தாங்கன்னா மனப்பூர்வமாக சந்தோஷமாக அவர்கள் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அந்த 1வது வசனத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே தாவீது தன்னுடைய
எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமன் இன்னும் வாலிபன் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அப்போ தாவீதுக்கு ஒரு விருப்பம் வாஞ்சை இருந்தது. நான் வாஞ்சையோடு கூட இருக்கிற, நான் ரொம்ப ஆசையாக இருக்கிற இந்த தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை நான் என்ன செய்யணும், கட்டணும். அது ஏதோ ஒரு ஆலயம் அல்ல, என் தேவாதி தேவனுக்கு நான் கட்டுற ஒரு அரண்மனையை போல் அது இருக்கணுன்ற ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அதை சாலமோன் தான் செய்வான்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டனால தாவீது சும்மா இருந்துட்டார்னா, சும்மா இல்லை, அவர் 2ஆம் வசனம் சொல்கிறா பாருங்க, நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்கதாக காந்தியுள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், பெண் பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக நான் என்ன செஞ்சேன்னா சவகரித்தேன். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாலமோன் தான் இதை என்ன செய்வார், கட்டுவார், நீ அதை கட்ட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ தாவீது நினச்சிருக்கலாம், சாலமோன் என்ன செஞ்சுக்குவான், அவன் அவன் காலத்தில் கட்டிப்பான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சும்மா இல்லை. அந்த 2ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லி பாருங்க, நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று நான் என்ன செய்வேன், நான் எதையாவது கொடுப்பேன். கட்ட போகிறது சாலமோன் தான், அவன் மூலமாக தான் ஆண்டவர் கட்ட போகிறாரு. ஆண்டவர் அவன் மூலமாக கட்ட போனார்னா சாலமோனுக்கு அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், அது ஏன் வேலை இல்லை, இனிமேல் நான் அதுக்கு நான் வேலை செய்ய தேவையில்லை என்று சொல்லி நான் சும்மா இருக்க மாட்டேன். சாலமோன் கட்டினாலும், ஆனால் என்னால் இயன்ற மட்டும் அந்த அரண்மனையை கட்டுறதுக்கு, நான் என் தேவனுக்கு நான் உன்னை கட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதை சாலமோன் தான் கட்ட போகிறான். ஆனால் நான் என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன செய்வேன்னா, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் நான் கொடுத்து நான் அந்த ஆலயத்துக்காக நான் கொடுப்பேன் என்று சொல்லி தன் ஒரு வாஞ்சையோடு கூட இருந்ததை நம்ம பார்க்குறோம். நம்ம கர்த்தர் மேலே நம்ம வாஞ்சை இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தின் பேரில் நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அந்த வாஞ்சையினால தான் தாவீது என்ன பண்ணுறாருன்னா எல்லாவற்றையும் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். சங்கீத புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 26:8 வாசிக்கலாம். இந்த இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தாவே ஆலயமாய வாசஸ்தலத்தையும் உடைய மகிமை தங்குகிற இந்த ஸ்தானத்தையும் நான் என்ன செய்கிறேன்னா வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை பழைய ஏற்பாடுலனா அந்த ஆலயத்தின் மேலே என்ன செய்யணும்னா இறங்கும். அதனாலே நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் என்ன செய்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், நாடுகிறேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆகினாலே அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதை தாவீது ரொம்பவும் விரும்புகிறார், அதில் ஆசைப்படுறார், அதில் பிரியம் கொடுக்கிறார். அந்த வாசஸ்தலம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆகினாலே தேவனுடைய ஆலயத்தின் பேரில் நமக்கு ஒரு வாஞ்சை எப்பொழுதுமே இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 42வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இப்போ தாவீதுடைய ஆசை எப்படி இருக்கு பாருங்க, மான்கள் நீரோடைகளை மேலே வாஞ்சையாக இருக்கிறது போல என் ஆத்துமா கர்த்தர் மேலே என்ன செய்யுதுன்னா வாஞ்சையோடு. இப்போ மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒரு வனாந்தரத்தில் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்காதா என்று சொல்லி அலைந்து திரிகிற மானனுடைய அந்த சுபாவம், அந்த தன்மை எப்படி இருக்குமோ, நான் ஆண்டவரை அந்த மாதிரி நான் தேடுறேன்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்போது தேவனுடைய சந்நிதி மூலமாக நான் என்ன செய்வேன், நிற்பேன் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கா. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் சந்நிதி முன் நான் எப்போ நான் நிற்பேங்கிற ஒரு வாஞ்சையோடு இருக்கிறேன். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். நம்ம எப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வாசஸ்தலத்தில் அவருடைய ஸ்தானத்தில் நம்ம முன்னாடி எப்போ நம்ம நிற்போம்ங்கிற அந்த ஒரு வாஞ்சையும் அந்த ஏக்கம் நமக்கு எப்போதுமே நமக்கு இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 63வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 63:1 வாசிக்கலாம். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சொல்லி பாருங்க, அதிகாலமே உண்மை நான் என்ன செய்கிறேன்னா நான் தேடுகிறேன்,
என்னுடைய ஆசையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நான் உம்முடைய என் மாம்சமும் உண்மை என்ன செய்யுதுன்னா வாஞ்சிக்கிறது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்பதையே நான் என்ன செய்கிறேன்னா நான் வாஞ்சிக்கிறேன். யோசுவாவை குறித்து சொல்லும்போது பாருங்கள், அவன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதையே அவர் வாஞ்சித்து கொண்டிருந்தார். தேவனுடைய ஆலயத்திலே இருப்பதே அவர் ரொம்ப விருப்பத்தோடு இருந்தார். நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சர்ச்சுக்கு கிளம்பிடும் அப்படின்ற பொழுது உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்குது? தாவீதை போல நான் எப்போ கர்த்தருடைய சந்நிதி முன்னாக நான் வந்து என்ன செய்வேன், நான் நிற்பேன் என்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குதா? தேவனுடைய ஆலயத்தின் மேலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு வர வேண்டும். ஏன்னா அது தேவன் தங்குகிற இடம். நான் அதிகாலமே கர்த்தரை என்ன செய்கிறேன், நான் தேடுறேன். தேவனுடைய சந்நிதியில் நான் எப்போ வந்து நான் நிற்பேன், அவரோட பிரசனத்தில் இந்த தேவ ஜனங்களோடு கூட நான் எப்போது வந்து நான் நிற்பேன் என்கிற ஒரு வாஞ்சை அவருக்கு எப்போதுமே இருந்து கொண்டு தான் நான் பார்க்குறோம். நான் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பாஸ்டரோட பையன் அவர் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், எங்கள் சர்ச்சில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் வந்து நல்ல ஒரு ஸ்பீக்கர்லாம் வாங்கணும், நல்ல மைக்கெல்லாம் வாங்கணும், ரொம்ப பழமையாச்சு, எல்லாம் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் சர்ச்சில் நாங்கள் சொல்லும்போது அங்கே இருக்க விசுவாசின்னு அவர்கிட்ட சொன்னாங்களாம், இருக்கிறது போதும்ப்பா, இதை வச்சு என்ன பண்ணுவான், அப்படியே போவோம், என்ன நம்ம பேசுகிறத நம்ம கேட்க போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னதாக அவர் சொன்னார். அப்போ நான் அப்படி யோசித்து பார்த்தேன். அப்போ நம்ம தேவனுடைய ஆலயத்தின் மேலே அந்த வாஞ்சை என்ன செய்யலைன்னா இல்லை. அப்போ ஒரு கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை இருக்கும்போது தாவீது என்ன பண்ணுறான்னா, என்னால் இயன்ற மட்டும் நான் எதையெல்லாம் அந்த ஆலயத்துக்கு நான் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதையெல்லாம் நான் என்ன செய்வேன்னா நான் கொடுத்து கொண்டே இருப்பேன்ங்கிற அந்த வாஞ்சை இருந்தது. நம்முடைய ஆலயத்தை பார்க்கும்போது நான் சொல்வேன், நிறைய பேருக்கு நம்ம விசுவாசிகள் எல்லாருக்குமே தேவனுடைய ஆலயத்துமே நிறைய வாஞ்சை இருக்குது. இந்த கீபோர்டு ஒரு குடும்பத்தை வாங்கி கொடுத்தாங்க, 60,000 ரூபா அந்த கீபோர்டு அவங்க அந்த ஆலயத்துக்கென்று வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எதற்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆலயத்தின் மேலே இருக்க ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு நல்ல ஒரு இசைக்கருவி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நம்ம நல்ல ஜோமாயிட்டு இருந்தோம். இப்போ கர்த்தர் அவங்க உள்ளத்தில் ஏவி இந்த கீபோர்டை வாங்கி கொடுப்பதற்கு அவங்க கைகளை திடப்படுத்தினார். கர்த்தருடைய ஆலயத்துக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்க அந்த ஃபால் சீலிங் போட்டிருக்கோம். இது ஒரே ஒரு குடும்பத்தார் மொத்த செலவையும் இதை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது நம்ம சபை கட்டுவதற்கு, நிறைய காரியங்களை செய்வதற்கு. எல்லாருமே உங்களால் இயன்ற மட்டும் நீங்கள் கொடுத்து இந்த ஆலயத்தை இவ்வளோ வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தின் மேலே உங்களுக்கு வாஞ்சை இருப்பதனால தான் இதையெல்லாம் உங்களால் என்ன செய்யுதுன்னா செய்ய முடியுது. இல்லைன்னா சில பேர்னால என்னன்னா இருக்கிறது போதும், இந்த ஓட்டை இதை வச்சா என்ன செய்யலாம், எவ்வளோ வரைக்கும் ஓடுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என்ன செய்யணும்னா இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி ஒரு வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை. நான் சபை வாலிபர்கிட்டனா அவங்க நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சில் இந்த மாதிரி பண்ணணும், அடுத்து ஒரு கேமரா வாங்கி அது இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி போடணும், அப்படி நிறைய காரியங்கள் எங்கூட பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நான் அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவருக்கு இந்த ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை என்ன செய்யுதுன்னா இருக்குது, நம்முடைய ஆலயத்தில் இதெல்லாம் பண்ணணும், இந்த காரியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஆலயத்து மேலே ஒரு வாஞ்சை இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கீபோர்டு வாங்கணும், இப்படி ஒரு மைக் செட் இருக்கணும், அந்த வாஞ்சை எப்பொழுதுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து. ஏன்னா நிறைய சர்ச்சில் போகும்போது அங்கே இருக்க இந்த மியூசிக் சிஸ்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தோணும், சரி நம்மளும் இந்த மாதிரி நம்முடைய ஆலயத்தை இதெல்லாம் இருக்கணுன்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே வரும். ஸோ அப்போ நான் பார்க்கும்பொழுது இந்த வாலிபர்கள்லாம் என் கூட அதை பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, அவங்களுக்கு ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை என்ன செய்யுதுன்னா அவருக்கு இருக்குது, நம்முடைய ஆலயத்தில் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும், நல்லா இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படிலாம் கேட்கும்போது சரி நம்மளால் அதுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும், ஸோ அப்படிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நன்மையான காரியம். ஏன்னா வேதத்தை சொல்லிக்கிறது தாவீது அப்படி தான் இருந்தார். கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே ஒரு என்னதுன்னா ஒரு ஆஞ்சை, நம்முடைய ஆலயம் இந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்ம தேவன் இருக்கிற வேண்டிய ஒரு ஆலயம், அதில் இந்தந்த காரியங்கள்லாம் இருக்கணும், இப்படி இருந்தால் இதெல்லாம் நல்லா இருக்குமே, இப்படிலாம் அந்த யோசனை வர்றதுக்கே என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை என்ன செய்யுதுன்னா அங்கே இருக்குது. அந்த ஆசை தான் இதையெல்லாம் என்ன செய்யுதுன்னா அங்கே செய்ய வைக்குது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 122:1 வாசிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது சங்கீதக்காரர் சொல்ற, நான் எப்படி இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு அங்கே சொல்லிக்கிறத பார்க்க. அப்போ நம்ம ஆலயத்தை நோக்கி நம்ம வரும்போது நம்ம எப்படி நம்ம வரோம், ரொம்ப சந்தோஷமா வருமா, சிரிச்ச முகத்தோடு வரோமா,
எப்படி நம்ம ஆலயத்துக்கு நம்ம வரோம், இல்லை படப்படப்பா அவசரமாக கிளம்பி வரோமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறா பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்னா மகிழ்ச்சியாக நான் மாறிட்டேன். என்னுடைய உள்ளம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா அங்கே தான் எல்லாமே நமக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது தான் நமக்கு தேவையான ஆறுதல், நமக்கு தேவையான தேவனுடைய வார்த்தை, வசனம், இது எல்லாம் எங்கே கிடைக்குதுன்னா தேவனுடைய இந்த ஆலய பிரகாரம், இந்த ஆலயத்தில் வந்து அமரும் பொழுது, தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சி அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது இதே போல் ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா இந்த ஆலயத்தின் மேலே நீங்கள் வாஞ்சியோடு இருக்கீங்கன்னு ஒரு அர்த்தம். சனிக்கிழமை நைட் ஆனாலே நம்ம அடுத்த நாள் என்ன வரும், ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்படி நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே உங்களுக்கு நீங்கள் அதிகமான வாஞ்சியோடு இருக்கீங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்முடைய வாஞ்சை அந்த மாதிரி இருக்கா? ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக அப்படி கிளம்பி நம்ம வர்றோமா, இல்லை எந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நம்ம கிளம்பி வரோம்? இல்லை சர்ச்சுக்கு போலேன்னா பாஸ்டர் நம்மளை கேட்பாரு, ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு கேட்பாரு. ஸோ அதுக்காக நம்ம கிளம்பி வர்றோமா? இப்போ தாவீதுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னா, ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சுருவார், சந்தோஷமாக ரைட்டு அப்படின்னு கிளம்பி போயிடுவார். நான் சிறு வயதில் இருக்கும்பொழுது மதுரையில் அங்கே படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது அங்கே அல்லிலியோ டவரில் வந்து துதி ஆராதனை நடக்கும் 10 நாள். அந்த செப்டம்பர் மாதம் அந்த டைமில் நடக்கும். அந்த செப்டம்பர் மாதம் வந்துட்டாலே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நாங்கள் எல்லோரும் பேசுவோம். இன்றைக்கி ஏன்னா ஒவ்வொரு ஆராதனை வீரர்கள் வருவாங்க. ஒரு நாள் ஃபாதர் வருவார், ஒரு நாள் தான் ஜான் ஜபராஜ் வருவாங்க, ஒரு நாள் ஜஸ்டன் ரெடின்னு வருவாங்க. அப்படி நிறைய ஆராதனை வீரர்கள் வருவாங்க. அப்போ எங்களுக்குனா ஒரே ஆசையாக இருக்கும். ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடியே எப்படி யார் யார் வரா, எந்த டேட்டில் யார் யார் வரா, இதை பற்றியே நாங்கள் காலேஜில் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த டைம் வரும்போது என்ன ஆகும்னா 7 மணி நேரம் ஆராதனை நடக்கும். காலையில் அதிகாலையில் 1 மணி நேரம், இப்போ காலையில் 3 மணி நேரம், இரவு 3 மணி நேரம், அப்படி ஒரு 7 மணி நேரம் கணக்கு. 10 நாள் தொடர்ந்து 7 நாள் 10 நாள் அப்படி நடக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ஆராதனையில் போய் நம்ம எப்படியாவது அந்த ஆலயத்தில் நம்ம இருக்கணுங்கிற ஒரு வாஞ்சியோடு கூட நாங்கள் அதை பற்றியே நாங்கள் பேசிக்கொண்டே நாங்கள் இருப்போம். அப்போ காலேஜ் எங்களுக்கு அந்த ஆராதனை அந்த பண்ணுறவங்க 11 மணிக்கு அவங்க டைம் கொடுப்பாங்க. அவங்க எப்போ வராங்க பார்த்து அதோட கிளாஸை கட் பண்ணிட்டு போயிடுவோம். அங்கே போய் இருப்போம். திடீர்னு பார்த்தா அப்பா வருவாங்க ஆப்போசிட்டில், என்ன எனக்கு கிளாஸ் போகலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன் இதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ணோம்னா, இந்த பிரசங்கம் இந்த ஆயத்தமை கொண்டு நான் யோசித்து பார்த்தேன், இதெல்லாம் ஏன் இப்படி நம்ம பண்ணோம்? ஏன்னா அன்றைக்கே வாலிபர்கள் கிளாஸை கட் அடிச்சுட்டு எங்கேயோ போகிறாங்க. ஆனால் நாங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே போயிட்டு இருப்போம். அப்போ இதுதான் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அந்த கர்த்தர் மேலே ஆலயத்தின் மேலே இருக்க ஒரு வாஞ்சை. நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறவர், 1 வாரம் ஃபுல்லாக காலேஜுக்கு லீவு தான். அதுக்காகவே அவன் லீவ் எடுக்காமே இருப்பான் எந்த நாள்லையும். அந்த 7 நாள் முடிகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்து அந்த துதி அட்டன் பண்ணி அந்த கீபோர்டு போடுறது எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே இருக்க அந்த வாஞ்சையினால். இதெல்லாம் யாரும் சொல்லலை, இப்படிலாம் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் சொல்லித்தரல. அந்த வாஞ்சை இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உந்தி தள்ளி இதெல்லாம் எங்களை பண்ண வச்சுச்சு. அப்போ நாங்கள் அதான் யோசித்தேன், கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை என்ன செய்யணும்னா இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் போன்னு தள்ள தேவையில்லை, நம்மளை புஷ் பண்ண தேவையில்லை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளாவே என்ன செய்வோம்னா நம்ம போவோம். அந்த வாஞ்சையின் வரும்போது மற்றது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்யாதுன்னா ஒரு பொருட்டாகவே அங்கே தெரியாது. ஆகினாலே அப்படிப்பட்ட வாஞ்சையினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15:15 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15:15. நேரத்தை சொல்லி ஆசாபை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி தேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொண்ணு எல்லாத்தையும் என்ன பண்ணான்னா கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே அதிகமான வாஞ்சை ஆசாவுக்கு இருந்தனால எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்ததை நம்ம பார்க்குறோம். ஆகினால நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே நம்ம வாஞ்சையோடு இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறா பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் ரொம்ப எப்படி இருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்போ நம்ம சர்ச்சுக்கு போவோம் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு நான் இருந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லுறதை நம்ம பார்க்குறோம். ஆகினால நீங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஆசை என்ன செய்யணும்னா வரும்.
அந்த ஆசையினால் அவங்க நிரப்பப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அது அவங்களுடைய எதிர்காலத்தை என்ன செய்யணும்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அவங்களுக்கு இருக்கும். நிறைய சில நேரத்தில் எங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவார், எங்கள் சர்ச்சில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க எப்போ சர்ச்சுக்கு வந்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வருவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க பிள்ளைங்க எப்போ ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரே மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு போட்டு வருவாங்க, சீக்கிரமாக வருவாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, அந்த அவங்களுக்கு ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, அவன் ஃபேமிலி அப்படி போகணும், சீக்கிரமாக நம்ம போகணும், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அமரணும் அப்படின்னா என்னென்னா சனிக்கிழமை நைட்லேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெடி பண்ணி எல்லாமே வச்சாங்க. காலையில் எழுந்திரிச்சோமா சீக்கிரமான வேலைகளை முடித்துட்டு தேவனுடைய சந்நிதியில் அவருடைய பிரசன்னத்தில் போய் என்ன செய்யணும், உட்காரணும். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறப்ப அவருடைய ஆலயத்தின் பிரகாரத்தை நான் என்ன செய்வேன்னா நான் எப்போதும் இருப்பேன், அவருடைய சமூகத்திலே நான் இருப்பேன், அது எனக்கு தான், அதுதான் சந்தோஷம். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு என்னன்னா ஒரு சந்தோஷம். பேதுருவும் யோவானும்னா அந்த ஆபிரகாமும் மோசேயும் அந்த தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வந்தோன்னு என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், இவருக்கு கூடாரம், நம்ம இங்கேயே நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம், வேறு ஊழியெல்லாம் பண்ண வேணாம், அதெல்லாம் அங்கிட்டு தனியாக வச்சுருவோம், இந்த பிரசனம் நல்லா இருக்குது, இங்கேயே நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேதுருவோட வாஞ்சை அங்கே இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பிரசன்னம், அந்த வாஞ்சை, அதெல்லாம் இப்படிலாம் என்ன செய்யுதுன்னா பேதுருவை பேச வைக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருப்பது தான் நமக்கு மகிழ்ச்சி, ஆண்டோடைய சமூகத்தில் இருப்பது தான் நமக்கு சந்தோஷம். எல்லாமே இங்கே தான். ஃபாதர் பாடுறா பாருங்க, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தான் எல்லாமே. அப்போ ஃபாதர் அப்படி எழுதியிருக்காருன்னு காரணம் என்னென்னா, அவர் எப்போதுமே கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே அவருடைய நோக்கம் இருந்தது. அதுதான் வாழ்க்கையில் பாடலாகவே என்ன செய்யுதுன்னா வருது. அப்பா வீட்டில் எப்போதும் இது சந்தோஷமான இடம், இந்த இடத்துல வந்தபோது ஒரு தெய்வீக சமாதானம் கிடைக்கும், தெய்வீக சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவோம். இந்த சமூகத்தை நீங்கள் அதிகமாக என்ன செய்யணும்னா தேவனுடைய ஆலயத்தின் மேலே உங்களை வாஞ்சை அதிகமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியம், யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 19:27 வாசிக்கலாம். இப்போ இவருடைய வாஞ்சை, யோபுவுடைய வாஞ்சை என்னன்னா கர்த்தரை காண்பேன் என்கிற ஒரு வாஞ்சை, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை என்ன செய்யும் காணும். இந்த வாஞ்சையினால் இந்த உள்ளம் திரிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு சோர்வுனால் அவர் நிறைந்திருக்கு. நான் எப்போ ஆண்டவரை நான் பார்ப்பேன், அது மாத்திரம் இல்லை நான் என் கண்ணாலேயே நான் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு வாஞ்சையினால் அவர் நிரப்பப்பட்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா நம்முடைய தேவன் மீண்டுமாக வருவேன் என்று நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். இயேசு மீண்டுமாக ரெண்டாவதாக வரப்போகிறார். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இயேசுவின் வருகைக்கு எல்லாமே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யுத்தங்களையும் சத்தங்களையும் என்ன செய்வீங்க கேட்பீங்க, ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் என்ன செய்யும் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் என்ன செய்வாங்க எழும்புவார்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும், மகா பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலகத்தில் நல்ல தலைவனுக்கான ஒரு தேடல் நடந்து கொண்டே இருக்குது. யாராவது ஒரு நல்ல தலைவன் நம்முடைய தேசத்தில் நம்முடைய நாட்டில் உருவாகிற மாட்டானா என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்காங்க. ரஷ்ய பிரதமர் அவர் புதின் அவர் சில மாதம் முன்னாடி சொன்னார், இந்த உலகம் போகிற போக்க பார்த்தா இந்த உலகம் முழுவதும் ஒரே தலைவனுக்கு கவர்மெண்ட்டு கீழே வர்ற மாதிரி ஒரு சூழல் போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னார். ஏன்னா வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது, அந்தி கிறிஸ்துவின் வருகை என்ன செய்யணும்னா அப்போ இருக்கும், அவனுக்கு கீழே தான் எல்லா கவர்மெண்ட்டுமே என்ன செய்யணும்னா இயங்கும் என்று வேதத்தில் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பூமியில் நடக்கிற காரியங்கள் இவர் எல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் இயேசுவை காண்பேன் என்கிற வாஞ்சையோடு நீங்கள் இருக்கீங்களா? உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். யோபு சொல்கிறத பாருங்கள், யோபு எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாஞ்சை எப்படி இருக்குன்னா, அவரை நானே என்ன செய்வேன் நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்ணாலேயே நான் என்ன செய்வேன்னா நான் பார்ப்பேன். இந்த வாஞ்சையினால் என் உள்ளம் எப்படி இருக்குன்னா, உள்ளம் தெரியுங்களா இப்படிப்பட்ட சோர்வுனால் நிறைந்திருக்கு. நான் கர்த்தரை நான் எப்போது நான் பார்ப்பேன் என்கிற அந்த வாஞ்சை. அப்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைக்கப்படுவதற்கு முன்பாகவே யோபுவுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சையினால் அவர் நிரப்பப்பட்டிருப்பார் என்று சொன்னால், தேவன் நமக்கு தீர்க்க தரிசனங்களாக அநேக காரியங்கள் எழுதி கொடுத்திருக்கார். கடைசி நாட்களில்
கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், உபதேசத்தை புரட்டுகிறவர்கள், வேதத்தை மடைமாற்றம் செய்து உபதேசம் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து வருகிறது. இந்த வேதத்தில் சொல்லாத சத்தியங்கள் தேசத்தில் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அதை நம்பி வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, வஞ்சிக்கப்படாதபடிக்கு இங்கே எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லி ஜனங்களுக்கு எது உண்மையான சத்தியம், எது பொய்யான சத்தியம் என்று வேறு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அநேக போலியான சத்தியங்களில் ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று என்ன செய்கிறாங்கன்னா சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்கும் என்று வேதத்தில் முன்னமே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அருளப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா, இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் சமீபத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆசை யோபுக்கு இருந்ததை விட நமக்கு ஆசை என்ன செஞ்சுருக்கணும்னா அதிகமாக இருக்கணும். சில நேரத்தில் இயேசுவின் வருகை எனக்கு ஆசை இருந்துச்சு. எப்போனா 10th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வரும்போது, ஆண்டவரே எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்க, எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கு, 10th பப்ளிக் எக்ஸாம். ஒரு பயத்தில், ஆண்டவரே உங்களுடைய வருகை வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன், இந்த எக்ஸாம் ஒன்று எழுத தேவையில்லை அப்படின்னு ஆசை வரும். அப்புறம் 12th வரும்போது வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவு நமக்கு வந்துருச்சு. சரி, தேவன் ஒரு நாளை சித்த வச்சுருக்காரு, அன்னைக்கு தான் அவர் வருவார். அதுக்கு இடையில நமக்கு எக்ஸாம் வர்றதுனால அவர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ சில நேரத்துக்கு அப்படி ஆசை வரும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே உங்களுடைய வருகை வந்துட்டு என்ன இருக்கும், நல்லா இருக்கும், இந்த பிரச்சனைலாம் விட்டுட்டு இவங்களை சமாளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு பேசாமல் அவங்க கூட வந்துடுற ஆண்டவரேங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் தேவன் ஒரு நாள் நமக்கு என்ன செஞ்சுக்கன்னா நியமித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆசை பிரச்சனை வரும்போது நமக்கு வரக்கூடாது. ஏதோ ஒரு கஷ்டத்தில் போயிட்டுருக்கோம், இதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம போயிட்டுருக்கோம், ஆண்டவரே நீங்கள் பேசாமல் நீங்கள் வந்துட்டீங்க, என்னை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே, அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நமக்கு அந்த ஆசை வரக்கூடாது. யோபுக்கு இருந்தது பாருங்கள், பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே, நான் தேவனை நான் என்ன செய்வேன், என் கண்ணால் நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள்னாலேயே நான் பார்ப்பேன். இந்த வாஞ்சையினாலேயே உள்ளத்தில் உள்ள திரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த சோர்வுனால் நிறைந்திருக்குது. எப்போ ஆண்டவர் வருவார். அப்போ உங்களுடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் தேவனை காண்பேன் என்கிற அந்த ஆசை நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இயேசு 2வது தடவை வரப்போகிறான்றதே தெரியாது. என்னது இயேசு 2வது தடவை வரப்போகிறாரா, எதுக்கு வராரு அப்படின்னு கேட்குற ஆள்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்டவங்களை இருக்கக்கூடாது. இயேசு வருவேன் என்று சொன்னார், அவரை நான் எப்போது நான் பார்ப்பேன் என்கிற அந்த வாஞ்சியோடு நாம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:12 வாசிக்கலாம். முகமுகமாய் பார்ப்போம். இந்த இடத்துல சொல்லி பாருங்க, அப்பொழுது நான் எப்படி பார்ப்பேன் ஆண்டவரை, முகமுகமாய் நான் என்ன செய்வேன்னா நம்ம பார்ப்பேன். தேவனை முகமுகமாய் பார்க்குற பாக்கியம் யாருக்குமே கொடுக்கப்படல. மோசேக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணார்னா பின்னாடி சைடை தான் காட்டினார். ஆனால் 2ஆம் வருகையில் நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்க போகுதுன்னா, மோசேக்கே கிடைக்காத பாக்கியம், ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஆசையினால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, அந்த வாஞ்சையினால் நீங்கள் நிறைந்திருக்கிறீங்களா? உங்களை யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வாஞ்சையினால் நம்ம நிறைய வேண்டும். ஏசாயா 33வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 33:17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக என்ன செய்யும்னா பார்க்கும். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். நம்முடைய கண்கள் நம்முடைய ராஜாவை மகிமை பொருந்தினதாக என்ன செய்யும்னா பார்க்கும். அதே போல் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் அவர் எப்படின்னா நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் கர்த்தர் நம்முடைய ராஜா என்று சொல்லப்பட்டிருக்க அந்த ராஜாவை மகிமை பொருந்தியவராக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சிலர் ஆண்டவரை குழந்தையாக பார்த்தாங்க, சிலர் இயேசு அற்புதங்களை செய்யும் போது பார்த்துருக்காங்க, சில பேர் சிலுவையில் தொங்கினதை பார்த்துருக்காங்க. ஆனால் நாம் எப்படி பார்க்க போகிறோன்னா ராஜாவை போல மகிமை பொருந்தியவராக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அதனாலே அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு இருக்கணும். இப்போ நம்முடைய பகுதிக்கு நம்முடைய பிரதமர் வரப்போகிறான்னா எப்படி இருப்பாங்க எல்லாரும்? இப்போ நான் அவரை போய் எப்படியாவது முகத்தை என்ன செய்யணும், நான் பார்க்கணும், 4 பேர்கிட்ட போய் நான் பிரதமரை பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன செய்வாங்க,
எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அடித்து பிடிச்சி போய் நிற்பாங்க. ஏன்னா அந்த வாஞ்சை. ஆனால் அதை விட நம்முடைய தேவன் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். நான் என் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களையே நான் என்ன செய்ய போகிறேன், ராஜாவை பார்க்க போகிறேன், மகிமை பொருந்தினவராக நான் பார்க்க போகிறேன். அந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வாஞ்சையினால் நம்ம ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும்னா நாம் நிரப்பப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். உலகத்தில் சொல்லுவாங்க, இந்த இந்த லவ் பண்ணுறவங்க இருப்பாங்க, காதலிக்கிறவங்க, அவங்க இப்போ வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள எப்போ பார்ப்போன்னு வெயிட் பண்ணிட்டு என்ன செஞ்சுருப்பாங்களாம், காத்து கொண்டே இருப்பாங்க. நம்ம உன்னத பாட்டெலாம் நம்ம படிக்கும்போது அதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ன செய்யணும்னா ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வரும். சரி, நம்மளுடைய அந்த காதலி அவங்கள நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்த்துட்டோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்குள்ளே உண்டாகும். கிட்டத்தட்ட அது மாதிரியான, ஏன்னா நம்ம எப்படி இருக்கோன்னா, தேவன் மனவாட்டியாக இருக்கிற நம்ம மனவாளனாக இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கோன்னா ஒரு மனவாட்டியாக இருக்கிறோம். அவர் வருவதற்கு ஒரு காதல் எப்படி காத்து கொண்டிருப்பாங்களோ, அவங்க முகத்தை நம்ம எப்போ பார்க்க போகிறோன்னு காத்து கொண்டே இருப்பாங்களோ, அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய மணவாளனாகிய இயேசுவை காணுவதற்கு நாம் என்ன செய்யணும், நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறப்பார் என்கிற சொல்லப்பட்டிருந்தது 700 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசு தாம் சொன்னபடியே இந்த உலகத்தில் பிறந்தார். தாம் சொன்னபடியே சிலுவையில் மரித்தார். மரிக்கிறதுக்கு முன்பாக சொன்னார், நான் 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், உயிரோடு வருவேன் என்று சொன்னால், அதே போல் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்துட்டு ஜனங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்னாடியும் பரலோகத்துக்கு போகிறப்ப சொன்னார், நான் மீண்டும் இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறேன், நான் வரப்போகிறேன் என்று அவர் சொல்லிட்டு போனார். ஆகையினாலே இயேசு சொன்னது எல்லாவற்றையும் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். மீண்டும் வரப்போகிறேன் என்கிற அந்த சொல்கிற வார்த்தையும் அவர் என்ன பண்ணுவார்னா நிறைவேற்றுவார். அவரை காண்பதற்கு வாஞ்ச உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். ஏதோ இயேசு வரப்போகிறான்னு எப்பயோ நம்ம அந்த சத்தம் கேட்கும்போது அந்த ஆசை நம்ம இருதயத்தில் வருகிறது அல்ல. எப்போதுமே நான் இயேசுவை நான் காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையினாலே நம்ம நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மணவாளனை பார்ப்பதற்கு மணவாட்டி எவ்வளவு ஆசைப்பட்டு காத்திருப்பாங்களோ, அதே போல் நம்முடைய ஆண்டவரை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்யணும்னா நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு காரியம், சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 40 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119:40. கர்த்தருடைய கட்டளைகள் மேலே எப்படி இருக்காருன்னா, சங்கீதக்காரன் சொல்லுவா பாருங்க, வாஞ்சியாக இருக்கிறேன். தேவனுடைய கட்டளைகள் மேலே நம்ம எப்படி இருக்கணும், வாஞ்சியாக இருக்கணும். தேவன் நமக்கு அநேக கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். அவர் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கட்டளைகளின் மேலே நம்ம வாஞ்சையோடு கூட நம்ம இருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 15:16. அவ்வாறு உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகள் என்ன செஞ்ச உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய வார்த்தையின் மேலே, அவருடைய கட்டளைகள் மேலே வாஞ்சியோடு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அநேக ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறாங்க, ஆனால் வாஞ்சியோடு கேட்குறாங்க அப்படின்னா எல்லோருமே வாஞ்சியோடு கேட்குறதில் அல்ல. ஆனால் சிலர் எப்படி இருக்காங்கன்னா வாஞ்சியோடு கேட்குறவர்கள் இருக்காங்க. அதான் சொல்ல இருப்பாங்க, ஆண்டவர் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் எப்படி இருக்கும்னா 30, 60, 100 பலன் கொடுக்கும். இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். எல்லோருமே கேட்டாங்க, ஆனால் கேட்ட எல்லாருமே வாஞ்சையோடு கேட்டாங்களான்னா வாஞ்சையோடு கேட்கலை. சில நேரத்தில் அவங்க உலக கவலை, அவங்களுடைய சுய எண்ணம், சுய சித்தம் இதெல்லாம் அவங்களை என்ன செய்யுதுன்னா அமைக்கி போட்டு பலன் கொடுக்க முடியாதவர்களுக்கு செய்தது. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அது எப்படி வளர்ந்ததுன்னா 30, 60, 100 அது பலன் தந்தது. தேவனுடைய வார்த்தையின் மேலே வாஞ்சையோடு கேட்க வேண்டும். பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். 3ஆம் மாடியிலேருந்து ஒருத்தன் என்ன பண்ணான்னா தூங்கி அப்படியே கீழே விழுந்துட்டான். அவன் எப்படி கேட்டிருப்பான்னா, ஏதோ சொல்கிறார் போல், நமக்கு வேறு வேலை இல்லை, எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க, நம்மளும் என்ன செய்வோம் கேட்போம் அப்படின்ற கேட்டான். ஆனால் நாம் அப்படி கேட்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு வாஞ்சியோடு நம்ம என்ன செய்யணும், கேட்க வேண்டும். சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையில் கேட்கும் போது தான் அப்படியே கண் அப்படியே சொருக்கிட்டு போகும். ஆனால் நம்ம அதெல்லாம் தாண்டி
ஒரு வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஒரு 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 பாஸ்டர்கிட்ட ஒரு விசுவாசி இப்படி கேட்டாங்களாம், பாஸ்டர் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன பண்ணனே தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபோன் பண்ணாங்களாம். இந்த பாஸ்டர் பார்த்தா தான், நம்மளே இப்போ தான் தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டு இருக்கோம், நம்ம தூக்கமும் இப்போ போச்சா என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்களாம். பாஸ்டர் ஃபோன் பண்ணாராம், அம்மா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், பைபிள் எடுத்து என்ன பண்ணுங்கள், உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, எல்லாம் உங்களுக்கு என்ன வந்துடும், ஆண்டவங்க நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாராம். சில நேரத்தில் சில பேருக்கு தூக்கம் எப்படி வருதுன்னா, பைபிளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுது, தூக்கமே வருது. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது தான் அந்த தூக்கமே அவங்களுக்கு வரும். ஆனால் நம்முடைய வாஞ்சை அப்படி இல்லை. அதை சொல்லிப்பாங்க, உங்களுடைய கட்டளையின் மேலே நான் என்ன செய்கிறேன், வாஞ்சை. உங்களுடைய வார்த்தையை பார்த்த உடனே அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு எப்படி மாறுதுன்னா மகிழ்ச்சியாக மாறினது. அப்போ நம்முடைய கர்த்தருடைய வேதத்தை நம்ம எடுத்த உடனே, அவருடைய கட்டளையில் பார்த்த உடனே நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருதா, இல்லை அது ஒரு தூக்கத்தை என்ன செய்யுதுன்னா கொண்டு வருதா? உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்குது கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய கட்டளையின் மேலே உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்குது? சங்கீத புஸ்தகம் 119:15 வாசிக்கலாம். உம்முடைய கட்டளைகளை தியானித்து உம்முடைய வழிகளை நான் கண்ணோக்குகிறேன். தேவன் கொடுத்த கட்டளைகளை நம்ம தியானிக்க வேண்டும். அது அந்த வழிகளிலே நம்ம எப்படி இருக்கணும்னா கண்ணோக்கமாக நம்ம இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கட்டளைகள் கொடுத்தது எதற்காகனா, அந்த நேர்மையான வழியில், அந்த நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு அந்த கட்டளைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். 1 பேதுரு 2:3 நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2:3 வாசிக்கலாம். அடுத்து சொல்லியிருக்கு பாருங்க, களங்கம் இல்லாத ஞான பாலில் மேல் நீங்கள் எப்படி இருங்கன்னா வாஞ்சையாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு, அதை படிப்பதற்கு நீங்கள் ரொம்ப வாஞ்சையாக நீங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த இடத்துல கிரவுண்டில் சின்ன வயசில் விளையாண்டு கொண்டு இருப்போம். திடீர்னு அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் கிரவுண்டில் இருக்க விளையாடுறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருவாங்க, எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் டேபிள் போட்டு உட்காந்து எல்லார் கையிலையும் பைபிளை கொடுத்து அப்படியே வாசிக்க சொல்லுவாங்க, ஒரு 5 அதிகாரம். நாங்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருந்துப்போம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மளே இப்போ தான் லீவ் விட்டுருக்கான்னு கிரிக்கெட் விளாட வந்திருக்கோம், வந்து கொஞ்ச நேரம் தான் விளாண்டுருக்கோம். எல்லாத்தையும் வர சொல்லி, என்ன ஜோசப் குமார் எல்லாருமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே உட்காந்து என்ன பண்ணுவாங்க, வாசிக்க விட்டுருவாங்க. எத்தனை அதிகாரம் வாசிக்கணும் பாஸ்டர் எடுத்தோன்னே கேட்பாங்க. 5 அதிகாரம் அப்போ நம்ம வாசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போனா சரி நம்ம வேகமாக என்ன செஞ்சுருவோம், வாசித்து முடிச்சுருவோம் சொல்லிட்டு வேகமாக வாசிப்போம். அப்படியே வாசிச்சுட்டு போகலான்னு பார்த்தா அப்படி போக முடியாது. இப்போ வாசித்தீங்களோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டுருவாங்க, என்ன புரிஞ்சிச்சு, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருத்தனை என்னடா பேசாமல் நம்ம இங்கே விளாடாமல் வேறு எங்கேயா போய் விளாண்டுருக்கலாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட காலங்களாக உண்டு. ஏன்னா நம்ம கர்த்தருடைய அந்த வசனத்தின் மேலே நமக்கு என்ன வேணும்னா ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். சிறு வயதில் அப்படி இந்த விளையாட்டு முகத்தில் அதெல்லாம் தெரியல. ஆனால் வளர வளர இந்த கட்டளின் மேலே நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அதான் சொல்கிறா பாருங்கள், நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தை போல திருவசனம் ஆகிய களங்கமில்லாத அந்த ஞான பாலின் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கர்த்தருடைய வசனத்தின் மேலே, கட்டளையின் மேலே நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் வாஞ்சியோடு கூட இருக்கணும். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11 வாசிக்கலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இந்த பட்டணத்தார் எப்படி இருக்காங்கன்னா மனோவாஞ்சியா வசனத்தை என்ன செய்கிறாங்கன்னா ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். வேத வசனத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த வேத வசனத்தை எல்லாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு பிரசங்கம் பண்ணார், ஜனங்கள் எல்லாம் இவர் அற்புதங்களை செய்கிறார், மரித்தோரை எழுப்புகிறார், இவர் சொல்கிற வார்த்தை நம்ம அப்படியே கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா எல்லாரும் அப்படி கேட்கல. எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. அற்புதங்களை நடக்கும்போது எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அடையாளங்கள் நடக்கும்போது எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய உபதேசத்தை வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா, இது கடினமான உபதேசம், யார் இதை என்ன பண்ணுவா பின்பற்றுவா என்று சொல்லி அப்படியே பின்னோக்கி போன ஜனங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கும் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த வசனங்கள் மேல் நம்ம என்ன செய்யணும்னா வாஞ்சியாக இருக்கணும். இந்த வசனத்தை எல்லாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அவங்களுக்கு வராது.
கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கும் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி மாத்திரமே நான் நடப்பேன் என்கிற அந்த ஒரு நிலைப்பாடை எல்லாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா எடுக்க முடியாது. ஆனாலும் வசனம் சொல்லுது, ஒரு பட்டணத்தை இருந்தாங்க, அவங்க மனோ வாஞ்சியாய் என்ன செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கொண்டாங்க. காரியங்கள் இப்படி இருக்குதா என்று சொல்லி வேத வாக்கியங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ந்து பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுனால அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, தெசலோனிக்கே இருக்கிற சபை விசுவாசிகளை பார்க்கிலும் இவங்க எப்படி மாறினாங்கன்னா நற்குணசாலிகளாக மாறினாங்க. நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். இந்த நற்குணசாலிகள் நம்ம மாற வேண்டும் அப்படின்னா வேத வசனம் நமக்குள்ளே எவ்வளவு உள்ளே போகுதோ அப்போது தான் நம்ம அந்த குணசாலிகள் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம மாற முடியும். இல்லை அப்படின்னா இந்த உலகத்தார் எப்படி பேசி கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த உலகத்தார் எப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த சிந்தனையினால் தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருப்போம்னா நம்ம நிரப்பப்பட்டிருப்போம். அவர்களுக்கும் நமக்கும் சற்றும் ஒரு வித்தியாசம் என்ன செய்யாதுன்னா காணப்படாது. ஆனால் இந்த வசனத்தை கேட்ட, வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுற காரியங்கள் இப்படி இருக்கிறதா, வேதத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்கா என்று சொல்லி யார் பார்க்குறாங்களோ அவர்களுடைய சுபாவங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா மாறி இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களை பார்க்கல. இவங்க எப்படி மாறினாங்கன்னா பணக்காரனாக மாறினா போடல, செல்வந்தனாக மாறிட்டான் போடல, நற்குணசாலியாக என்ன பண்ணான்னா மாறினாங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ வசனம் உங்களுக்குள்ளே எவ்வளவு தூரம் ஆழமாக செல்லுகிறதோ அவ்வளவு தூரம் உங்கள் சுபாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்னா மாற்றப்படும். நீங்கள் உங்கள் சுபாவத்தை மாற்றுறதுக்கு வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய தேவையே கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியோடு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாவற்றையும் அதை என்ன பண்ணிடும்னா சுத்தம் பண்ணி நம்முடைய நற்குணசாலிகள் நம்ம என்ன செஞ்சிடனா மாற்றி விடும். இப்போ ஒருத்தர் வேத வசனத்தை வாஞ்சியோடு கேட்குறாங்களா இல்லையா என்பதை அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா அறிந்து கொள்ளலாம். சபைக்கு வந்த பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தியங்கள், சத்திய வசனம் அவங்களுக்குள்ளே போக போக என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய இந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறி ஒரு புது சுபாவம், தெய்வீக சுபாவம் அவங்களுக்குள்ள என்ன செய்யணும் உண்டாகும். அதில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வசனத்தின் மேலே எப்படி இருக்காங்கன்னா வாஞ்சியோடு இருக்கிறாங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 119:97 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119:97 வாசிக்கலாம். இந்த இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க, நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குதுன்னா நாள் முழுவதும் அதை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம்னா தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு காரியங்கள் அதில் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. அப்பா சில நேரத்தில் அண்டர் கிரவுண்டில் பைபிள் கால ஸ்டூடெண்ட்டுக்கு வேதத்தில் இருக்க காரியங்கள் குறித்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு 10 மணி போல் ஆரம்பிப்பாங்க அப்படிங்களேன். 1 மணி ஆயிரும், 2 மணி ஆயிரும். அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம். அப்படியே சொல்ல நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் டைம் போகிறதே எங்களுக்கு தெரியாது. அப்போ சில நேரத்துக்கு என்ன திடீர்னு அம்மாட்ட ஃபோன் பண்ணி சரி 11 மணிக்கு மேலே ஒரு டீ போட்டு விடுங்க அப்படின்வாங்க. அம்மா டீயை போட்டு கீழே கொடுப்பாங்க. அப்புறம் சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்கன்னுவாங்க. இந்த ஒரு 10 நிமிஷத்தில் வரேன் அப்படியே ஒரு 4 தடவை சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த கர்த்தருடைய வசனத்தை படிக்க அதில் இருக்க காரியங்களை தெரிந்து கொள்ள என்ன ஆகுதுன்னா வேறு எதுவுமே முக்கியமாகவே தோணலை. இது நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், இதை குறித்து நம்ம தியானிக்கலாம், இதை குறித்து இன்னும் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாயிருக்கும். அன்றைக்கு நேரத்தில் பைபிள் காலேஜ் கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நானும் உட்காந்துருக்கேன். அப்போ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் டைம் போனது என்ன அதில் தெரியல, 10 மணிக்கு உட்காந்தா இப்போ 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் டைம் போனதே நமக்கு என்ன செய்யலை தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கர்த்தருடைய வசனத்தின் மேலே இருக்கிற அந்த வாஞ்சை, நீங்கள் இந்த மாதிரி கர்த்தருடைய வசனத்தின் மேலே அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாஞ்சையாக நம்ம இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நம்ம படிப்பதற்கு நிறைய தடைகள் வரும். இதை படித்து நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தினால் ஒழிய வேறு ஒன்றிலும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அந்த தன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. சபைக்கு வருவது, காணிக்க போடுவது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே போகாமல் நாம் கர்த்தருக்கு பிரியமாக என்ன செய்ய முடியாதுன்னா வாழவே முடியாது. அதே போல் சங்கீத புஸ்தகம் அதே 119:78 வசனத்தை வாசிக்கலாம். 78. அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறா பாருங்கள், என்னை பொய்யினால் என்ன செய்கிறாங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை கெடுக்க பார்க்கிறார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாகவோ, நானும் உண்மை கட்டளைகளை என்ன செய்கிறேன்னா தானிக்கிறேன். தாவீது மனுஷங்களோடு போராடிக்கிட்டே இருக்கார். அவருக்கு அநேக பிரச்சனைகள் வருது. எல்லாமே வந்தாலும் அதை அவர் எப்படி சமாளிக்கிறார்னா, உம்முடைய கட்டளைகளை நான் என்ன பண்ணுறேன்னா நான் தியானிக்கிறேன். இவர் இப்படி தான் சமாளிக்கிறார்.
நிறைய நேரத்தில் நம்ம குடும்ப சூழ்நிலையில் சில நேரத்துக்கு சமாளிக்க முடியல, எப்படி இதை சமாளித்து நம்ம போகிறதுனே தெரியல அப்படின்ற ஒரு மண்டை பிச்சுக்கலாம் போல் ஒரு நிலைமை வரும். ஆனால் தாவீது நம்மளை விட அதிகமான பிரச்சனையை சந்தித்தவர். அவர் பண்ணுற பாருங்க, அகங்காரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பொய்யினால் என்ன பண்ணுறாங்க, என்னை கெடுக்க பார்க்குறாங்க. இந்த என்னை குறித்து ஏதாவது ஒரு பொய்யை இன்னைக்கு பரப்பலாமா அப்படின்னே நிறையா பேர் என்னை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் போய் அவங்கக்கிட்ட போய் நானா அப்படி பண்ணலை, நான் அப்படி ஆள் கிடையாது, இப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கல. தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்ணுறேன், நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் என்னை குறித்து பொய்யும் புரட்டமாக ஜனங்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நானோ தேவனுடைய வசனத்தை, அவர் கட்டளைகள் நோக்கி என்ன செய்கிறேன்னா நான் பார்க்குறேன். நிறைய நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம மேற்கொள்ள முடியணும், நிறைய நேரத்தில் நம்ம சமாளிக்க முடியல அப்படின்னா இதை எப்படினா சமாளிக்கலாம்னு யோசிக்கிறத விட கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம் வந்தோம்னா கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்னா மாற்றுவார். அதை சமாளிக்கத்தக்க ஞானத்தை நமக்கு என்ன செய்வார்னா நிச்சயம் கொடுப்பார். அதே போல் அதே அதிகாரம் 148 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 148 வசனம். உங்களுடைய வசனத்தை தியானிக்க என்ன செய்யணும்னா ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் என்ன செய்யணும்னா விழித்துக்கொள்ளும். அப்போ அந்த அளவுக்கு தேவனுடைய கட்டளைகள் மேலே அவர் ரொம்ப வாஞ்சியாக இருக்கார். அதிகாலையில் சீக்கிரமாக நான் கண்ணை முழிச்சு நான் பார்த்தேன்னா அது கர்த்தருடைய வசனத்தை தான் நான் என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே மாறிடுச்சு. காலையில் தூங்கி வச்சுன்னா ஃபோனை தான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாக நம்ம அப்படி வந்துட்டு அது ஒரு பழக்கமாக நமக்கு மாறிடுச்சு. ஆனால் தாவீது எப்படி பழக்கப்படுத்தியிருந்தான்னா அதிகாலையில் நான் எந்திரிச்சு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் தேவனுடைய அந்த கட்டளையை நான் என்ன செய்யணும், நான் பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சை அவருக்குள்ளே இருந்தது. சில பேர் பாருங்கள், நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே இவங்க முகத்தை தான் முழிக்க வேண்டும்ங்கிற அந்த உலகத்தாருடைய எண்ணம் சில பேர் இருக்கும். ஆனால் தாவீதுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் கர்த்தருடைய வசனத்தை நான் என்ன செய்யணும், காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் வேதாகமத்தை பார்க்கணும், அவர் கட்டளை எங்கே இருக்கோ அதுக்கு நேரம் நான் பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சை இருந்தது. இப்படி வசனத்தின் மேலே வாஞ்சை இருந்தனால தாவீது வசனத்தினால் கட்டப்பட்டு தேவனுடைய அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை நோக்கி அவர் என்ன செஞ்சார்னா அவர் போனதை நம்ம பார்க்குறோம். ஆகையினால நீங்கள்னாலும் தாவீதை போல கர்த்தருடைய வசனத்தின் மேலே நம்ம வாஞ்சையோடு கூட நம்ம இருக்க நம்ம பிரயாசப்படுவோம். காலையில் நம்ம கண்ணை திறந்து பார்த்தோன்னா அது கர்த்தரோட வசனத்தை தான் பார்க்கணுமே தவிர வேறு எதையும் நம்ம பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஆனால் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும், காலையில் சொன்னால் இது யாராவது மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, நமக்கு சவுண்டு கேட்கும். ஆனால் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குன்னா அதிகாலமே சீக்கிரமே எழுந்திரிச்சு என் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த கட்டளைகளையும் அந்த வசனத்தையும் நான் பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம் என்கிற ஒரு தன்மை எனக்கு இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆகினாலே தேவன் கொடுத்த இந்த வசனத்தின் மேலே வாஞ்சையாக இருங்க, இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த வசனம் தான் நம்ம என்ன செய்யணும்னா ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம நடத்தி செல்லும். வேதம் சொல்லிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையிலே அது விழாது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஏதோ பொய்கள் அல்ல, இதை ஏதோ நேரம் போலன்னு இதை எழுதி வைக்கல. தேவன் நாம் இதை படிக்கணும்னு நமக்கு என்ன செஞ்சுக்கிறோன்னா எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய வேதாகமம் நம்முடைய வார்த்தை இது தேவன் நமக்கு கொடுத்தது. இந்த வேத வார்த்தை ஏதோ சாதாரணமாக நம்ம கையில் கிடைக்கல. எத்தனையோ பேர் பிரயாசப்பட்டுருக்காங்க, இதை உட்காந்து எழுதியிருக்காங்க. எழுதி அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதை கடத்தி சென்றிருக்காங்க. நான்சியோட மாப்பிள்ளை அவர் ஹஸ்பண்டு அவர் ஒரு ஸ்தாபனத்துலேருந்து ஒரு புக்கை அனுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பைபிளை நம்மளே நம்ம கையில் எழுதலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கு இருக்கும், எம்டி பேப்பராக இருக்கும், அந்த புக்கு மாதிரி இருக்கும், அதை நம்மளே உட்காந்து எழுதிக்கலாம். அப்போ அவர் சொன்னார் அவர் நான் நிறைய பேர் அந்த மாதிரி எழுதுகிறாங்க. அவர் சொன்னார் நானும் அதை எழுதிட்டு இருந்தேன். ஆனால் அதை எழுதுறதுக்கு என்னன்னா ரொம்ப எனக்கு என்ன செய்யுது, டைம் எடுக்குது. ரொம்ப நேரத்துக்கு மேலே உட்காந்து என்ன செய்ய முடியும், என்னால் எழுத முடியல. நான் கொஞ்சம் டைம் விட்டு அதை எழுதிட்டு இருக்கேன். இன்னும் நான் இப்போ தான் ஆதி ஆமத்தை கொஞ்சம் தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னும் நம்ம வளர்ச்சி அடைந்த காலத்திலும் நம்மக்கிட்ட நல்லா பேனா இருக்குது, எல்லாமே இருக்கிற காலத்திலும் அந்த வேதத்தை நம்ம அது எதற்காக அப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு வேதத்தை அந்த காலத்தில் எப்படி எழுதியிருப்பாங்க, கையில் எழுதுனா எந்த மாதிரி ஆயிருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருப்பாங்க அதை அறிந்து கொள்வதற்காக. அப்போ அவர்களுடைய இந்த காலத்துலேயும் நமக்கு அந்த கையில் உட்காந்து எழுதுறதுக்கு நம்ம முடியலன்னா அந்த காலத்தில் தோல் சுருளில் ஏதோ கிடைக்கிற மயில தொட்டு உட்காந்து இந்த வார்த்தையை எழுதியிருக்காங்க அப்படின்னா இது சாதாரணமாக எழுதி அனுப்பலை. இது தேவனுடைய கட்டளை, இது தேவனுடைய வார்த்தை, இது தலைமுறையாக கொண்டு போகணும் சேர்க்கணுன்ற அந்த வாஞ்சை இருந்தனால தான் அவ்வளோ தூரம் உட்காந்து இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை எழுதி வார்த்தை பிழை இல்லாமல் கருத்து மாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு எழுத்தையும் அப்படி சின்சியாரிட்டியோடு பண்ணியிருக்காங்க. இந்த வேதத்தில் எப்போல்லாம் யெகோவா என்ற வார்த்தை வருமோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எழுதுகிறவங்க அவங்க எந்திரிச்சு போய்
குளிச்சுட்டு வந்து சுத்தமாயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த யெகோவான்ற வார்த்தையை அவங்க எழுதுவாங்க. இப்படி பரிசுத்தமாக இப்படி ஒரு வாஞ்சையோடு உட்காந்து எழுதியிருக்காங்கன்னா இந்த வார்த்தை நம்மக்கிட்ட சாதாரணமாக வரல. இந்த வார்த்தையின் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும்னா இருக்கணும். தாவீதை போல் காலையில் கண்ணை திறந்து பார்த்தேன்னா நான் பைபிளை தான் திறந்து பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சையோடு கூட நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் தாவீதை போல் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சையை குறித்து இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவன் மேலே நம்முடைய வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஏதோ ஏனோதானோ என்று நம்ம கர்த்தரை நம்ம தெரிந்து கொள்ளவும் அப்படி அல்ல. நான் தேவன் மேலேயே நான் வாஞ்சையாக இருப்பேன். நான் கர்த்தரையே என் கண் முன்னாக நான் எப்போது நான் வைத்திருப்பேன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையினாலே தாவீது நிறைந்ததுன்னு தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது நம்ம கர்த்தரை தேடுறோமா? வாழ்க்கையில் பிரச்சனை மாறுறதுக்கு நம்ம கர்த்தரை முன்னாடி கொண்டு வரோமா? இல்லை இப்போ இருக்க என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் மாற வேண்டியிருக்குது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டியிருக்குது, இது நடந்தால் எனக்கு போதும் அப்படின்ற நினைப்பில் கர்த்தரை நம்ம தேடுறோமா? அப்படி இல்லை. தாவீதை போல கர்த்தரை எப்போதும் என் முன்பாக நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் வைத்திருக்கிறேன் என்பதை போல ஆண்டவரே நாங்கள் எப்போதும் உண்மை நாங்கள் நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் தாவீதை போல நாங்கள் வாஞ்சியோடு உண்மை நாங்கள் தேட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே உண்மை நினைக்கிற அந்த வாஞ்சையினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே உண்மை நாங்கள் நினைக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எல்லா நிமிடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை நாங்கள் முன்பாக வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மையில நாங்கள் வாஞ்சையோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீர், எங்களை மீட்டு கொண்டு இருக்கிறீர். எங்கோ அலைந்து திரிந்த எங்களை மீட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கிறீர் ஆண்டவரே. இது ஏதோ சாதாரணமாக நாங்கள் இந்த இடத்துல வரலப்பா ஆண்டவரே. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வரல ஆண்டவரே. நீர் வைத்த அனாதி தீர்மானத்தினால் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மாலே நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அழைத்த உண்மை நாங்கள் எப்போதுமே நாங்கள் நோக்கி கொண்டிருக்க உதவி செய்யுங்கப்பா. உண்மையில நாங்கள் அதிகமாக நாங்கள் வாஞ்சியோடு நாங்கள் இருக்க வேண்டும். தாவீது உண்மையில அதிகமாக வாஞ்சையோடு கூட இருந்தார். வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதும், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போதும், ராஜாவின் சிங்காசனம் கிடைத்த பொழுதும் அவர் உண்மையே முன்பாக வைத்திருந்ததை நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் வாழ்க்கையில் அடிமட்டத்து நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கும் நாங்கள் போகலாம். எந்த சூழ்நிலைக்கு நாங்கள் சென்றாலும் உண்மை நாங்கள் வாஞ்சையோடு தேட, உமது முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க, அப்படிப்பட்ட வாஞ்சையினால் எங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்போமா? ஆண்டவரே தாவீதை போல நாங்கள் வாஞ்சையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்க நாங்கள் வரணும் ஆண்டவரே. அதிகாலையில் உண்மை நாங்கள் தேடணும், உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஏசப்பா உண்மையத்திலே நாங்கள் வாஞ்சியோடு கூட நாங்கள் இருக்கணும். ஏதோ நாங்கள் ஏனோதானோ என்று தேடுகிறவர்கள் அல்ல, ஏதோ நம்ம கர்த்தரை எங்களை தெரிந்து கொண்டுதான் இருந்த அடிப்படையில் அல்ல. ஒரு உண்மையான ஒரு அன்போடு கூட ஒரு ஏக்கத்தோடு கூட நான் கர்த்தரையே நான் என் முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அவரையே நான் பார்ப்பேன், என் வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலும் நான் கர்த்தரையே நான் வாஞ்சியோடு நான் தேடுவேன் என்கிற அடிப்படையில் கர்த்தரை தேடுவதற்கு ஆண்டவரே உண்மை வாஞ்சியோடு இருப்பதற்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்து மேலே வாஞ்சையாக இருந்த ஆண்டவரே தாவீதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நான் எப்போது நான் வந்து நிற்பேன், என் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்னது போல தாவீதை போல ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தை நோக்கி வரும் பொழுது மன மகிழ்ச்சியினாலே நிறைந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட வாஞ்சையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்து மேலே வாஞ்சை. சாலமோன் மூலமாக ஆலயம் கட்டப்படும் வேண்டும் என்கிற தேவ தீர்மானம் இருந்தது. ஆனால் தாவீதுடைய வாஞ்சையோ அவர் சும்மா இருக்க விடலை. நான் கர்த்தருக்காக நான் எதையாவது நான் சேர்த்து வைக்க வேண்டும். என் மகன் ஆலயத்தை கட்டுவான், அவன் வளர்ந்து வந்து ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான். ஆனால் என்னால் இயன்ற மட்டும் நான் எதையோ ஒன்றை தேவனுடைய ஆலயத்துக்காக செய்து வைத்து போக வேண்டும், என்னால் இயன்ற மட்டும் நான் முயற்சியை செய்ய வேண்டும் என்று அந்த கர்த்தருடைய ஆலயத்தின் பேரில் அதிகமான வாஞ்சை கொண்ட தாவீதை நம்ம பார்க்குறோம். தாவீதை போல் ஆண்டவருக்காக கொடுப்பதிலும் ஆண்டோடைய பிரகாரங்களும் வந்து இருப்பதிலும் அதிகமாக அவர் வாஞ்சித்தார். ஏதோ ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற அடிப்படையில் அவர் நிற்கலை. நான் ஆலயத்தை கட்டுவதற்கு மாத்திரம் அல்ல, அந்த கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்குள்ளே நான் எப்போதுனாலும் நான் நிற்பேன், அந்த இடத்துல நான் தேவனுடைய சமூகத்தை நான் அமர்வேன் என்கிற ஒரு அலாதி ஒரு வாஞ்சையோடு கூட தாவீது இருந்ததை நம்ம பார்க்குறோம். அந்த தாவீதுக்குள்ளே இருந்த அந்த வாஞ்சை நமக்குள்ளே நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே நான் தேவனுக்காக நம்ம அதிகமாக கொடுக்கலாம்,
அநேக காரியங்களை நம்ம செய்திருக்கலாம். இருந்தாலும் அதோடு கூட நம்ம நின்று விடாமல் தேவ பிரசன்னத்தில் வந்து நிற்பது, அவருடைய சமூகத்தில் மகிழ்வது, தேவன் எங்கே பிரசன்னமாகிறாரோ, அவருடைய சமூகம் எங்கே இறங்கி வருகிறதோ அந்த இடத்துல வந்து அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாவீதை போல் அதிகமாக உங்களுடைய சமூகத்தை நாட, தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோபை போல கர்த்தருடைய நாளை காண ஆசையாக இருந்தார், வாஞ்சியாக இருந்தார் ஆண்டவரே. அதை விட அதிகமான நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால சூழ்நிலைகள், நாங்கள் நடந்து வருகிற பாதைகள் உங்களுடைய வருகையை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் அநேக சூழ்நிலை வழியாக கடந்து செல்கிறோம். அநேக வேலைகள் இருக்குது, அநேக அலுவல்கள் இருக்கிறது. அதன் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு மணவாளன் எப்போது வருவார் என்று வாஞ்சித்து கொண்டிருக்கிற மணவாட்டியைப் போல நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்போது வருவீர் என்ற அந்த வாஞ்சையினால் நான் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீ வருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர், அந்த வார்த்தையை நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தையெல்லாம் உம்மை நாங்கள் எப்போது நாங்கள் பார்ப்போம் என்கிற அந்த வாஞ்சை. பவுல் சொல்கிறார், நான் முகமுகமாய் காண்பேன், என் தேவனையே நான் காண்பேன் என்கிற அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருக்கிறது. அதே விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் மகிமை பொருந்திய ராஜாவாக நீர் ஒரு நாள் வருவீர் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை பார்க்க, உங்களுடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க அப்படிப்பட்ட வாஞ்சியோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய கட்டளையின் மேலே நாங்கள் பிரியப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின் மேலே பிரியப்படணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அநேகர் இந்த வசனத்துக்காக எழுதி கொடுத்துருக்காங்க ஆண்டவரே. பலர் பிரயாசப்பட்டிருக்காங்க, அநேகர் தங்களுடைய ஜீவனை இழந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேத வசந்த காரியங்கள் இப்படி சொல்லியிருக்கதா என்று சொல்லி வேத கட்டளைகளை நாங்கள் தினந்தோறும் நாங்கள் ஆராய்ச்சி செய்ய, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் தெரிந்து கொள்ள, நாங்கள் தினந்தோறும் உடைய வேத வசனத்தின் மேலே நாங்கள் அதிகமாக வாஞ்சியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் உலகத்தில் அநேக காரியங்கள் ஜனங்கள் பின்னாடி போய்கொண்டிருக்கிறாங்க, உலகத்தின் ஆசைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்களோ கர்த்தருடைய வசனத்தின் மேலே வாஞ்சையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உடைய வசனத்தையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அதிகாலமே எழுந்திருத்து முதலாவது உடைய வசனத்தை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தாவீதை போல நாங்கள் காலமே சீக்கிரம் எந்திரிக்கும் பொழுது உடைய வேத வசனத்தில் நாங்கள் கண் விழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட வாஞ்சையினாலே எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வேத வசனத்தை பார்க்க வேண்டும், அதில் காரியங்கள் இப்படி இருக்குதா என்று ஆராய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையினால் நிரப்ப போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மாறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷமும் என்றைக்கும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். ஸ்தோத்திரம்.